வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளத்தில அதிகமா ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமீர் கானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. விஜயோட படத்த ரிலீஸ் பண்ண முடியல. இதுக்கு அரசியல் காரணம். இதுதான் சமூக வலைதளத்தில அதிகமா ஓடிக்கிட்டு இருக்க விஷயம். இத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அமீர் கான் கடந்த 5 வருஷத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் பாக்ஸ் ஆஃபிஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா 2,500 கோடி. 2,500 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிற சாதாரண பொதுமக்களா கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடிக்கு 100 கோடி வச்சுக்கிட்டோம்னா 2,500 கோடி இங்க இருக்குங்க. 100 கோடி இங்க வச்சுக்கிட்டோம்னா, அதில 10% போட்டோம்னா 10 கோடி. ஆனா 100 கோடியில ஒரே 1% போட்டோம்னா 1 கோடி. 100 கோடியில ஒரே 1% போட்டோம்னா 1 கோடி. இத கூட சம்பாரிக்க முடியாம ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அதில நீங்க 2,500 கோடி சம்பாரிச்சிருக்கீங்க. அந்த 2,500 கோடியில எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு நீங்க குடுத்து ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எப்படி கஷ்டப்படுறீங்க? 2,500 கோடி சம்பாரிச்ச நீங்க படத்த ரிலீஸ் பண்ண முடியல. அதனால எனக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி கஷ்டப்படுறீங்க? அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. உங்களுக்கு தெரிஞ்சுனா பதில் சொல்லுங்க. இவரு அமீர் கானுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பொண்டாட்டி இருக்குங்க. இந்த 3 பொண்டாட்டி அவர் பொண்டாட்டிய மாத்தும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா, அவர் கொஞ்சம் யங்கா இருக்காரு பார்க்கறதுக்கு. அதனால ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. அவங்கலாம் நரைச்ச முடியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் இருக்காரு. அஜித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. மத்த மொழிக்காரங்களுக்கும் இப்ப தெரியிற மாரி என்னன்னா ரேஸ்ல ஓட்டிட்டு இருக்கா. ஃபுல்லா வெள்ள முடி தான். அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா, கருப்பு முடி தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்படி லவ் பண்றாங்க? பெண்ணுக்கு ஒரு இது, ஆணுக்கு ஒரு இதுவா? ம். நீங்க இவ்வளோ பணம் வச்சுட்டு 4வது பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி? நான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, சினிமால என்னமோ நீங்க என்னமோ ரொம்ப உயர்ந்த மனிதர் மாரி கிட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, சொந்த வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க? அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 2 விஷயத்திலயும் கேள்வி உச்சத்தில அடங்குது. இன்னும் புரியாதவங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொஹம்மத் மொஹம்மத் அனீஃபா, இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்தபா அகமட், இல்ல இது லூலு மாலோட ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, யூசுப் அலி. இவங்கலாம் அவங்களோட ரிலீஜியஸ்னால தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது ஏதாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொருத்தங்க 10,000க்கு மேலே எப்படி 10,000க்கு மேலே இருக்க ஒர்க்கர்ஸை ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க அவங்க இதில். என் சொந்தக்காரங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் எங்கள் அண்ணன் எப்படி சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க நான் பொட்டு வச்சுருக்கேங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் யூசுப் அலி அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா மதத்தையும் தாண்டி ஜாதியும் தாண்டி அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு யூசுப் அலி. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களை வாழ வச்சுட்டு தமிழர்கள் இந்தியாக்காரங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காருங்க. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஏஆர் ரகுமான் என்னமோ உங்களுக்கு இது கிடைக்கல, அதனால இது பண்ண 2,500 கோடி கடந்த 5 வருஷத்தில் மட்டும் சம்பாரிச்சு, அதுவும் அமீர் கான்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெப்போட்டிசம் நடிகர். உங்கள் அப்பா ப்ரொடியூசராக வந்தவர் தானே ஆக்சுவலி. அவ்வளோ இது பண்ணி இப்படி கூட 3 பொண்டாட்டி கட்டி கூட இன்னும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்து ஏகப்பட்ட பேர் முன்னேறாமல் இருக்கவங்கள உங்களுக்காக கமெண்ட் பண்ண வச்சு அதில் காசு சம்பாரித்து அதில் இது பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களே, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? உங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரங்கள அள்ளி 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 எல்லா சமூகமும் கொடுத்து கூட உங்களுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதில் இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்னா பணம் வரலன்னு சொல்லி இவங்களுக்குலாம் எழுதிங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு யார் கொடுப்பா? உங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் கூட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க. இதை நார்மலாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்கள நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் தீவிரவாதம். எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவீங்களா, அந்த பழைய படத்துலலாம் சொல்லிட்டு இருப்பீங்க, என்ன சொல்லுவீங்க, ஜமீன்தார் அவர் மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக எங்களுக்குலாம் இது பண்ணலன்னு சொல்லி. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 2,500 கோடி சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்காம இருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்க விரும்பப்படுறேன். இது மாதிரி அமீர் கானோட இது ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்துருக்கீங்களா, ஏஆர் ரகுமான் என்னத்தை பண்ணார் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு இது அடங்கும். என்ன இவர் 2,500 கோடி சம்பாதிக்கிறானா, அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷோ அமைச்சா அவ்வளோ சம்பாரிச்சுருவார். அவர் ஒன்றும் சம்பாதிக்காமலாம் ஒன்றும் இல்லை, சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் எங்கே காசு போகிறது? உண்மையாக சொல்லவா, உண்மையை வெளிப்படையாக சொல்லவா, நான் நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப மதிப்பு மரியாதையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய இஸ்லாமியரை முதலாளி ஆக்கியிருந்தீங்க. நானும் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாளி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஜய் இவங்கள மாதிரி ஆளுங்க அவங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. முதலாளி ஆக்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை வேலை வாய்ப்பு அவங்களாம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. பார்க்குற அமீர் கான் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கை காட்டிக்கிட்டு இருக்காங்க.
எங்கள வந்து சாப்பிடுறதுக்கு காசு இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கை காட்டுறதுக்குலாம் நேரம் இல்ல. அவங்களுக்கு என்னன்னு ஒரு கல்வி அறிவும் குடுக்காம, ஒரு எஜுகேஷனும் குடுக்காம இப்படி கை காட்டுறதுக்காக வந்து நீங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து பதிவு போடுங்க. அது மாரி போடாம என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சமூகத்த பின்னடைவா காட்டிட்டு, நீங்க இன்னும் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு குறிக்கோளா வச்சிருந்தா என்னதான் இது இந்த வாழ்க்கைன்னா ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு வந்து கடவுள் இதுதான் கத்துக் குடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. நீங்க மட்டுமே சந்தோஷமா இருக்கணும். உங்க உங்க மனைவிலாம் நரைச்ச முடி வச்சிருந்தா வந்து மனைவி மாத்திக்கிட்டே இருக்கணும். இதான் வந்து உங்களுக்கு கடவுள் கத்துக் குடுத்தாரா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியவே இல்லங்க. அன்பு, பாசம் எல்லாத்தையும் சமத்துவமா பழகணும் அப்படிங்கிறது புரியவே இல்ல. விஜய். விஜய்க்கு என்ன பிரச்சனை? இப்ப எனக்கு வந்து என்னன்னா சீமான் வந்து பிடிக்கலங்க. சீமான் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இது போச்சு. ஆனா சீமானுக்கு இல்லாத கேஸா வந்து விஜய்க்கு வந்துருச்சு. சீமானுக்கு எவ்வளோ கேஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? எவ்வளோ கேஸ் இருக்கு. அந்த கேஸ தாண்டி அவர் பாட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் போய் போராடி பேசிக்கிட்டு இருக்காரு. இளைஞர்கள்ட்ட டேய் நான் இப்படிதான் அப்படின்னு அவர் பேசுற விதத்துல நான் வர பணத்துக்கு தான் நான் கணக்கு கேட்டுறேனே தவிர நான் சீமான பிடிக்கலன்னு சொல்லல. அந்த கட்சிக்கு வர பணத்தை ஏன் வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கணக்கு கேட்கிறேன். அதுல அவர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு, மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் நீங்க என்ன மக்களை சந்திக்க போனீங்க 42 பேரும் வந்து இதாயிருச்சு. அதுக்கே வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஜனநாயகம் ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை சென்சார் போர்டுல தானே இந்த என்ன படம் என்ன சென்சார் போர்டுன்னு நேத்து இன்னைக்கு உருவாச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. 50 வருஷமா 60 வருஷத்துக்கு மேல சென்சார் போர்டு இருக்கு. அந்த சென்சார் போர்ட்லேருந்து தானே வந்து இதை பண்ணி ஓகே படம் ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் கேஸை போடுறீங்க? அந்த கேஸை போட்டுட்டு இதுலேயே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்பி மக்களுக்கு என்னங்க தேவை? மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதில் ஒரு இது அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சிபிஐ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் நம்பி உங்கள் ரசிகரை நம்பியிருந்தீங்கன்னா கூட உங்கள் ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ரசிகரை நம்பி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஆதவ அர்ஜுனனை வைக்கிறத வச்சுட்டு இல்லை அந்த என்னது விஜய் யாரு இந்த இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் நினைச்சுக்கோ அவரை நம்பாம வந்து உங்கள் ரசிகர் ஏழை மக்களை 2 பேரை பக்கத்தில் நிற்க வச்சு நினைச்சுட்டாங்க 42 பேர் கேஸை இது பண்ணதுக்கு அவங்க போய் ஒத்துருப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து தெரியாதுங்க நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன் அவங்கள வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் கோடீஸ்வரன் வச்சு நீங்கள் ராயலாக இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவங்களோட இதை தான் பார்ப்பாங்க. கோடீஸ்வரன் என்ன தான் பார்த்தாலும் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்து விட்டுப்பாங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நியூஸில் வந்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா சொந்த மாமனாரே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களெல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட யோசிக்கல நீங்கள். அப்போ அந்த அளவுக்கு இருக்கவங்க நீங்கள் கட்சிக்கு வந்து என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது யோசிக்கல. 2 கேஸு இந்த 2 கேஸை வச்சு டைம் ஓட்டி நீங்கள் ஆட்சியில் நிற்கிறதுக்கு யார் புதுசாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களை டிவிகேல வந்து ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறது ப்ரொபகண்டா ஓடி அது மூலிமா ஆள் சேர்க்கறதுல மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு என்ன பண்ணலாம்? அது மட்டும் பண்ணவே கூடாது. புதுசாக காரு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு இது வேற ஓடிக்கிட்டு இருக்கு. பாவம் ஒரு நடிகை பேரை சொல்லிவிட்டு அந்த நடிகை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது. முதலமைச்சர் ஆகணும் இதாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குது. அது மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதை வர கேவலமாக ட்ரெண்டிங்காக போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. இப்போ நார்மலாக இருக்க பொதுமக்கள் ரசிகர்கள் இவங்களுக்குலாம் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலமைச்சர் ஆனால் 1,50,000 லட்சம் தான் சம்பளம். இந்த 1,50,000 லட்சம் சம்பளத்துக்கு அவர் போகிற காரு அவர் போகிற வசதிக்கு வந்து செட் ஆகுமா? அதுக்காக வந்து நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸ் பணத்து மேலே கையை வச்சு மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை கடங்காரன் ஆக்குற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் இல்லை சினிமா டேரக்டர் சீமான் மாதிரி சினிமா டேரக்டர் அண்ணா கலைஞர் சீமான் 3 பேரும் சொல்கிறது ஒன்று தான். தமிழில் மட்டும்தான் இது பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த வார்த்தையை தவிர வேறு இதில் இவங்களை மட்டுமே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை உருப்பிடுமா? நம்மளாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடித்தள வாசிங்க. நம்ம வாழ்க்கை முன்னேறுற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது வந்து சோறு போடுற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அதை சிந்திச்சு அதை செயல்படுத்தி இது பண்ணுங்க. அவர் சீமான் வந்து இல்லைன்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீச் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. கலெக்டர் ஆகிறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்மளுக்கு அடிப்படை இதுவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது உழவு பண்ணுறதுன்னா அப்போ உழவு பண்ணுறதுனா நீ பண்ணி காட்டு. உனக்கு வந்து என்னங்கன்னா இந்த QR கோட்லேயும் இதுலேயும் வந்து அது பண்ணி காட்டி இப்போ வர பணத்தை வச்சு பண்ணி காட்டிட்டு அதில் வேலை வாய்ப்பை கூட நம்புவாங்க. எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் வாய்கிலியாக மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய் பேச்சை மட்டும் நம்பிக்கிட்டு ஏமாந்துட்டு போயிட்டு இருக்காதிங்க இளைஞர்களே. ரொம்ப நன்றி. இதுக்கு நீங்கள் தேவையான கமெண்ட்ஸை போடுங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவும் வாங்குங்க வீங்க அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க மூலிமா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ போடுறேன். ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் வாங்குங்க வீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தேன்னா நான் டோட்டலாக இந்த சேனல்லே எடுத்துடுறேன்ப்பா. தேவையே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும். இளைஞர்கள் எந்த வித தப்பும் அதாவது என்னன்னா நீங்கள் பண்ணுற விஷயம் எந்த வித தப்பில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முன்னேறாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என் வீடியோஸை போட்டுட்ருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது.